Hi friends, welcome to Sabana's Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறேன்னா சின்ன வெங்காய கார குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனது எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லைனாலும் கூட பரவாயில்ல. தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சபானாஸ் கிச்சன் தமிழ் சேனலை பாருங்கள்.